எமது துப்பாக்கிகளை மௌனிக்க செய்வதற்கு நாம் தீர்மானித்திருக்கிறோம். மே 17ஆம் தேதி இந்த அறிவிப்பு வந்திருக்குது. அப்ப இதற்கு பிறகு பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டார் என்ற முடிவுக்கு நாங்கள் எப்படியும் வரையலாது. அதற்கு முன்பாக இந்த அறிவிப்பு வர முன்புதான் அவர் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். 17ஆம் தேதி காலை தலைவர் வீரச்சாவடைகின்றார். 17ஆம் தேதி முற்பகலில் தலைவருடைய உடல் பனாகுடை முகாமுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. தலைவருடைய தந்தையும் தாயும் சமாதானத்தில் இந்த இலங்கை படையிடம் சென்று சரணடைகின்றார்கள். அவர்களையும் பனாகுடை முகாமுக்கு எடுத்துச் செல்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் இயக்கம் ஏதோ ஒரு காரணத்தால் அதன் தலைமையை இழந்து நிலை குலைந்தால் மீண்டும் அவர்கள் திரும்பி செயல்படுவதற்கான ஒரு பொறிமுறை இருக்கு. 3 போராளிகள் தலைவரின் வீரச்சாவு தொடர்பாக அறிந்தவர்கள் 2 பேர் நேரடியாக சம்பவத்தை கண்டு உறுதிப்படுத்தியவர்கள் உயிரோடு இருப்பதாக இவர்கள் சொல்லுகிறார்கள். யாராவது ஊடகங்கள் கூப்பிட்டு கேட்டால் எனக்கு தெரிந்த உண்மைகளை அறம் சார்ந்து பேசுகிறேனே தவிர எதையும் கெடுக்க வேண்டும் என்றோ அல்லது யாரையும் குழப்ப வேண்டும் என்றோ அல்லது இவர்களுடைய கதிர பதவி சண்டைகளுக்குள்ளேயோ நான் இந்த கோரிக்கை யாருடைய காதிலும் விழவில்லை. இராணுவத்தினரிடம் சரணடையும் போராளிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு அனைத்துலக சமூகத்தை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த போர் ஒரு கசப்பான முடிவுக்கு வந்திருக்கிறது. துரோகிகள் என்றால் சுடுவோம் என்பதுதான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் நிலைப்பாடு. சுட்டார்கள் என்னுடைய தந்தையா இருந்தாலும் சுடுவோம். துரோகி என்று உறுதிப்படுத்தப்பட்டால் சுடுவோம்.